அன்பான நண்பர்களே, கடந்த ஒரு பதிவில் லம்போகினி என்கிற ஒரு டிராக்டர் மெக்கானிக்கை ஃபெராரி என்கிற ஒரு ஜாம்பவான் அவமானப்படுத்தினார். அந்த அவமானத்தில் இருந்துதான் லம்போகினி கார் பிறந்தது என்று ஒரு கதையை, நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு உண்மை கதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அதைவிட ஒரு பயங்கரமான ரத்தமும் கண்ணீரும் கலந்த இன்னொரு கதை இருக்கிறது. லம்போகினியாவது கையில் பணம் உள்ள ஒரு பெரிய பணக்காரராக இருந்தார். ஆனால் இங்கே சோற்றுக்கு கூட வழி இல்லாத ஒரு ஏழை மெக்கானிக். அவர் கஷ்டப்பட்டு தயாரித்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு டொயோட்டா கம்பெனிக்கு செல்கிறார். டொயோட்டா அப்போதே ஜப்பானில் பெரிய ஒரு ஆள். டொயோட்டா இன்ஜினியர்கள் அந்த பொருளை வாங்கி பார்த்துவிட்டு, சி இதெல்லாம் ஒரு பொருளா, குவாலிட்டியே இல்லை என்று முகத்தில் வீசி எறிந்தார்கள். அந்த மெக்கானிக் வேறு யாரும் இல்லை, அவர்தான் சோய்சிரோ ஹோண்டா. டொயோட்டா அன்று அவரை நிராகரிக்கவில்லை என்றால் இன்றைக்கு உலகில் ஹோண்டா என்கிற ஒரு கார் கம்பெனியே இருந்திருக்காது. டொயோட்டா தனக்குத்தானே வைத்துக் கொண்ட ஆப்புதான் ஹோண்டாவினுடைய வளர்ச்சி. குண்டு வெடித்தாலும் நிலநடுக்கம் வந்தாலும் அழியாத அந்த மனிதனுடைய விரித்தனமான கதையைத்தான் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஜப்பானில் ஒரு ஏழை கிராமம். அங்கு ஒரு இரும்பு பட்டறை. அவனுடைய தந்தை பழைய சைக்கிள்களை ரிப்பேர் செய்கிற ஒருவர். அந்த வீட்டில் பிறந்த பையன்தான் சோய்சிரோ ஹோண்டா. சிறு வயதிலிருந்தே இவருக்கு படிப்பு ஏறவில்லை. ஆனால் கையில் ஸ்பேனர் கிடைத்தால் போதும், எதையாவது கலற்றி பூட்டிக் கொண்டே இருப்பாராம். அவருக்கு மிகவும் பிடித்த வாசனை எது தெரியுமா? மல்லிகைப்பூ வாசனை இல்லை, பெட்ரோல் மற்றும் ஆயில் வாசனை தான். 15 வயதில் படிப்பு மண்டையில் ஏறவில்லை என்று சொல்லிவிட்டு டோக்கியோ நகரத்துக்கு மெக்கானிக் வேலை பார்த்து சென்று விடுகிறார். அங்கு ஒரு கார் கேரேஜில் வேலைக்கு சேர்ந்தார். ஆனால் இவருக்கு எடுத்த உடனே மெக்கானிக் வேலை கொடுக்கவில்லை. சின்ன பையன் என்று சொல்லி குழந்தையை பார்த்து கொள்ளும் பேபி சிட்டிங் வேலை தான் கொடுத்தார்கள். ஆனால் ஹோண்டா சோர்ந்து போகவில்லை. இரவில் எல்லோரும் தூங்கிய பிறகு மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் கார்களை கலற்றி பார்ப்பாராம். அப்படி தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டார். சில வருடங்களில் ஜப்பானிலேயே சிறந்த மெக்கானிக் என்கிற பெயரையும் எடுத்தார். வெறும் மெக்கானிக்காக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று ஹோண்டாவுக்கு தெரிந்தது. அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை வந்தது. கார்களுக்கு மிக முக்கியமான ஒரு பாகம் இருக்கிறது, அதற்கு பெயர் பிஸ்டன் ரிங். அப்போது ஜப்பானில் இருந்த பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்தவை. விலை அதிகம். நாம் ஏன் இதை லோக்கலில் தரமாக தயாரிக்க கூடாது என்று யோசிக்கிறார். குறிப்பாக அந்த காலத்தில் ஜப்பானில் கார் மார்க்கெட்டில் ராஜாவாக இருந்தது டொயோட்டா. இப்படியாவது இந்த பிஸ்டன் ரிங்ஸை தயாரித்து டொயோட்டாவுக்கு சப்ளை செய்ய வேண்டும், அதுதான் லட்சியம் என்று மெக்கானிக் வேலையை துறந்தார். கையில் இருந்த கொஞ்சம் பணத்தையும் போட்டு ஒரு சின்ன ஷெட்டில் சொந்தமாக வேலையை ஆரம்பித்தார். பகல் முழுவதும் உழைப்பு, இரவு முழுவதும் ஆராய்ச்சி. ஆனால் பிஸ்டன் ரிங் செய்வது சாதாரண விஷயம் அல்ல. அது சரியாக வரவில்லை. கையில் இருந்த பணம் முடிந்து போனது. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. கடைசியாக அவருடைய மனைவி தன்னுடைய கல்யாண நகைகளை கலற்றி கொடுத்தார்கள். இதை விற்று உங்களுடைய தொழிலை நடத்துங்கள் என்று நம்பிக்கையோடு அவர் கொடுத்து விடுகிறார். சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே, ஒரு கணவனுக்கு இதைவிட பெரிய வலி இருக்காது. மனைவியின் நகை, அதுவும் கல்யாண நகைகளை அடகு வைத்து ஊரே இவன் பைத்தியம் பிடித்தவன் என்று கிண்டல் பண்ணியும் பல மாதங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்டன் ரிங் செட்டை தயார் செய்தும் விடுகிறார். பெரிய நம்பிக்கையோடு டொயோட்டா கம்பெனிக்கு போனார். நான் செய்த இந்த ரிங்ஸை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் என்று கொடுக்கிறார். டொயோட்டா இன்ஜினியர்கள் அதை வாங்கி பரிசோதித்தார்கள். முடிவு வந்தது. ஹோண்டா ஆவலோடு காத்து கொண்டிருந்தார். ஆனால் டொயோட்டா என்ன சொன்னார்கள் தெரியுமா? மிஸ்டர் ஹோண்டா, உங்களுடைய பிஸ்டன் ரிங்ஸ் குப்பையில் போடக்கூட தகுதி இல்லாதது, இதில் தரம் இல்லை, எங்கள் கார்களில் இதை போட்டால் கார் ஓடாது என்று சொல்லி மொத்த ஓர்டரையும் நிராகரித்தார்கள். 50 ரிங்ஸ் கொடுத்ததில் வெறும் 3 தான் தேறியது. அவ்வளவு கஷ்டம். மனைவியின் நகை, அக்கம் பக்கத்தில் வாங்கிய கடன் எல்லாம் வீணாக போனது. ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் என்ன செய்திருப்பான்? வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருப்பான். இல்லாவிட்டால் பழையபடி மெக்கானிக் வேலைக்கே போயிருப்பான். ஆனால் ஹோண்டா வீட்டுக்கு வந்தார். அழுது கொண்டே இருக்கவில்லை. ஏன் நிராகரித்தார்கள், என்ன காரணம் என்று யோசித்தார். தனக்கு தொழில்நுட்ப அறிவு போதவில்லை என்று புரிந்து கொண்டார். அந்த வயதில் பள்ளிக்கூடம் போனார். தன்னை விட வயதில் சிறிய பையன்களுடன் உட்கார்ந்து படித்தார். எல்லோரும் அவரை பார்த்து சிரித்தார்கள். இந்த வயதில் இவனுக்கு படிப்பு கேட்கிறதா என்று எல்லோரும் கேலி செய்தார்கள். ஆனால் அவர் காதில் எதையுமே வாங்கிக் கொள்ளவில்லை. 2 வருடம் வெறித்தனமாக படித்தார். பிஸ்டன் ரிங் ஃபார்முலாவை அவர் கண்டுபிடித்தார். விதியின் விளையாட்டு இந்த முறை அவரை மிக மோசமாக சோதித்தது. சரியான பிஸ்டன் ரிங்ஸோடு அவர் போனார்.
டொயோட்டா டெஸ்ட் பண்ணி பார்த்தார்கள், அசந்து போய்விட்டார்கள். உடனே ஒப்பந்தம் கையெழுத்தானது. எஸ், ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஹோண்டா சந்தோஷப்பட்டார். ஒரு பெரிய தொழிற்சாலை ஒன்றை கட்டினார். ஆனால் விதி வேறு ரூபத்தில் வந்தது. 1944ஆம் ஆண்டு இரண்டாம் உலக போர் உச்சகட்டம். அமெரிக்க விமானங்கள் ஜப்பான் மேல் குண்டு மழை பொழிந்தன. ஒரு குண்டு நேராக ஹோண்டாவினுடைய தொழிற்சாலை மேல் விழுந்தது. பாதி தொழிற்சாலை தரைமட்டமானது. ஹோண்டா அப்போதும் தளரவில்லை. தொழிற்சாலை போனால் என்ன, என் அறிவு என்னிடம் தானே இருக்கு என்று சொல்லி திரும்பவும் அதை கட்ட ஆரம்பித்தார். ஆனால் மூலப்பொருள் கிடைக்கவில்லை. அப்போது ஒரு சிந்தனை உதித்தது அவருக்கு. அமெரிக்கா போட்ட காலி பெட்ரோல் கேன்களை சேகரித்து அதை உருக்கி ஸ்டீல் செய்தார். என்னை அழிக்க நினைத்தவனின் பொருளை வைத்தே நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று நின்றார். சரி, எல்லாம் சரியாகிவிட்டது என்று நினைக்கும் போது அடுத்த அடியும் வருகிறது. 1945 ஜப்பானில் ஒரு பயங்கரமான நிலநடுக்கம். கஷ்டப்பட்டு கட்டிய மிச்ச தொழிற்சாலையும் தரைமட்டமானது. ஒன்றுமே மிஞ்சவில்லை. இப்போது ஹோண்டாவிடம் இரண்டே தேர்வுகள் தான். ஒன்று, வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும். 2, மிச்சம் இருப்பதை விற்றுவிட்டு எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிவிட வேண்டும். அவர் இரண்டாவது முடிவை எடுத்தார். மிச்சமிருந்த இயந்திரங்களை அவர் யாருக்கு போட்டியாக வந்தாரோ அதே டொயோட்டாவிடம் விற்றுவிட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தார். ஹோண்டாவின் நம்பிக்கை கதை அப்படி முடிந்து விடாது. போர் முடிந்தது. ஜப்பான் முழுவதும் வறுமை, பெட்ரோல் தட்டுப்பாடு, கார்கள் ஓடாது, எல்லோரும் நடந்துதான் போக வேண்டும், இல்லாவிட்டால் சைக்கிள். ஹோண்டா வீட்டில் சும்மா உட்கார்ந்திருந்த போது அவருடைய ஷெட்டில் ஒரு பழைய ஜெனரேட்டர் கிடந்தது. விளையாட்டாக அந்த மோட்டாரை எடுத்து தன்னுடைய சைக்கிளில் பொருத்தினார். மண்ணெண்ணெய் ஊற்றி ஓட்டி பார்த்தார். பட பட என்று சத்தம் போட்டுக்கொண்டு அந்த சைக்கிள் ஓடியது. இதை பார்த்த அவருடைய மனைவி சொன்னார், இது நல்லா இருக்கு, எனக்கும் கடைக்கு போக ஒன்று வேண்டும், செய்து தாருங்கள் என்றார். செய்து கொடுத்தார் ஹோண்டா. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் இதை பார்த்துவிட்டு எங்களுக்கும் செய்து தாருங்கள் என்று வரிசையில் நின்றார்கள். ஹோண்டாவுக்கு அப்போதுதான் மண்டையில் பல்ப் எரிந்தது. இதுதான் எதிர்காலம். ஜப்பானில் இருக்கிற அத்தனை சைக்கிள் கடைக்காரர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதினார். என்னிடம் ஒரு கண்டுபிடிப்பு இருக்கிறது, ஜப்பானை இதுதான் மாற்றப் போகிறது, எனக்கு கொஞ்சம் பணம் முதலீடு செய்யுங்கள் என்று கேட்டார். 5000 பேர் பணம் அனுப்பினார்கள். அந்த பணத்தை வைத்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஹோண்டா மோட்டார் கம்பெனி. அந்த மோட்டார் சைக்கிள் சும்மா அதிர்ந்து கொண்டே போனது. அதற்கு பிறகு அவர் கார்கள் தயாரிக்க ஆரம்பித்தார். எந்த டொயோட்டா அவரை நிராகரித்ததோ அதே டொயோட்டாவுக்கு போட்டியாக அமெரிக்க சந்தையில் அதிகமாக விற்பனையான கார் என்கிற பெருமையை ஹோண்டா தட்டி சென்றது. நண்பர்களே, ஹோண்டாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உளவியல் தத்துவம் ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் ஆன்டி ஃப்ராஜிலிட்டி. பிரபல எழுத்தாளர் நாசின் நிக்கோலஸ் தாலேப் இதை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். உலகத்தில் 3 வகை பொருட்கள் உண்டு. முதலாவது ஃப்ரெஜைல், ஒரு கண்ணாடி டம்ளர் மாதிரி, கீழே போட்டால் சுக்குநூறாக உடைந்து போய்விடும். இரண்டாவது ரோபஸ்ட், தாங்கக்கூடியது, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மாதிரி, கீழே போட்டால் உடையாது, ஆனால் அது அப்படியே தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. மூன்றாவது ஆன்டி ஃப்ரெஜைல், எதிர்ப்பில் வளரக்கூடியவை. இதுதான் மேஜிக். இது அடி வாங்க வாங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆக, வலுவாக, வலிமை மிக்கதாக மாறும். உதாரணமாக நம் உடல் தசை மாதிரி. ஜிம்மில் போய் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க வலி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடல் தசைகள் வலிமை பெறும். சோய்சிரோ ஹோண்டா ஒரு ஆன்டி ஃப்ரெஜைல் மனிதர். டொயோட்டா நிராகரித்த போது அவர் உடைந்து போகவில்லை, படிக்க போனார். குண்டு விழுந்த போது அதை உருக்கி ஸ்டீல் எடுத்தார். எல்லாம் அழிந்த போது சைக்கிளில் மோட்டாரை மாட்டி புது மார்க்கெட்டையே உருவாக்கினார். பிரச்சனைகள் உங்களை உடைக்க பார்க்கிறதா? இல்லை, அந்த பிரச்சனையால் நீங்கள் இன்னும் வலிமை பெறுகிறீர்களா? நீங்கள் ஒரு கண்ணாடியா இல்லை ஒரு தசையா என்று சிந்தியுங்கள் நண்பர்களே. இன்றைக்கு ஹோண்டா கம்பெனி கார், பைக் மட்டுமல்ல, ரோபோ, ஜெட் விமானம் என்று வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதன் ஆரம்பம் ஒரு மெக்கானிக்கை பார்த்து ஒரு கம்பெனி செய்த ஏளனம் தான். உங்கள் வாழ்க்கையில் இப்போது பூகம்பமே வந்திருக்கலாம், எல்லாம் போய்விட்டது என்று நினைக்கலாம். ஆனால் ஹோண்டாவை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கிற அறிவையும் குப்பையில் கிடக்கக்கூடிய வாய்ப்பையும் வைத்துக் கொண்டு உங்களாலும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.